random testing. இந்த டாபிக்ஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த லெக்சர் பார்க்க போகிறோம். Who invented random testing? What is random testing? Why and how we use random testing? What are the main types of random testing? When we have to use random testing and where we have to use random testing? Their example, pros and cons, and what are the tools available for testing the random technique. So software testings are divided into these types, which is software testing fundamentals, test levels, test techniques, test related measures, and test process. So fundamentals la அப்படினு பார்த்தோம்னா we will study about testing related terminologies லாம் என்ன, அந்த termsலாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத படிப்போம். And what are the issues, what are the relationships of testing to other activities. Test levels la target of the test case and objectives of testing. Test techniques based on testers' intuition and experience, specification-based testing, code-based, fault-based, usage-based, nature of application, selecting and combining techniques. Test-related measures, which evaluation of the program under test and the test performed. Test process, practically consider பண்ணுவோம் and the test activities. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் மைண்ட் மேப் மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு இதில் போட்டிருக்கேன். ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்டு டெஸ்டிங்னா என்ன? ஸோ அதுதான் நம்ம டெஸ்டிங்குடைய டெக்னிக்ஸில் பார்த்தோம். ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிங் டெக்னிக் தான் ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்டு டெக்னிக். அதுக்கு கீழே தான் இந்த ரேண்டம் டெஸ்டிங் வருது. ஸோ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்டு டெஸ்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இதில் லிஸ்ட் அவுட் இருக்குது. ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், பவுண்ட்ரி வேல்யூ அனாலிசிஸ், டிசிஷன் டேபிள், ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் மெத்தட், டெஸ்டிங் ஃப்ரம் ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன், ரேண்டம் டெஸ்டிங். ஸோ நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறது ரேண்டம் டெஸ்டிங். Who invented random testing அப்படின்னா, random testing அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணது கிளென்ஃபோர்ட் ஜே மயர்ஸ் இன் 1979. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கில் இந்த நேம் மென்ஷன் ஆகி வந்த புக்கோட பேர் என்னென்னா த ஆர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ அந்த ஆத்தர் உடைய பிக் அங்கே இருக்குது, அந்த புக்கோடைய பிக் இங்கே இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் நெட்டில் இருந்ததுன்னா பார்த்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். வாட் இஸ் ரேண்டம் டெஸ்டிங்? ஸோ ரேண்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்தே தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து டேட்டாஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ ரேண்டமாக அங்கங்கே இருந்து நம்ம வந்து இன்புட்டை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஜென்ரேட் பண்ண சிஸ்டம்மை நம்ம வந்து ஒரு ரேண்டம் இன்புட்னால் நம்ம வந்து இன்புட் கொடுத்து அதை வந்து நம்ம என்ன ரிசல்ட் கிடைக்குது, என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் த டெஸ்ட் இன்புட்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் ரேண்டம்லி. ஸோ அதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இன்புட் பார்த்திங்கன்னா ஆஸ் இன்புட் வந்து ஜங்க் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஹேஷ், லெஸ் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன், கோட்ஸு, பவர் சிம்பிள், இந்த மாதிரி என்னென்ன சிம்பிள்ஸ் வேணால் இருக்கலாம். ஒரு ஜங்க் கேரக்டர்ஸாக நம்ம டிசைன் பண்ண சிஸ்டம்க்கு கொடுக்க போகிறோம். அது சம் ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போது அதை வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம். இந்த ரேண்டம் டெஸ்டிங்க்கு இன்னொரு நேம் வந்து மங்கி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். லைக் த சேம் திங், அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராமோடு அது உங்களுடைய ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். இன்புட் வந்து ஆட் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், ஈவன் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும், அல்லது ஒரு இன்டீஜர் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ரேண்டமாக யூ கேன் செலக்ட் a 10-digit நம்பர், நெகட்டிவ் நம்பர், டெசிமல் நம்பர், இந்த மாதிரி ஒரு ஜங்க் கேரக்டர்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரேண்டம் டெஸ்டிங்கில். why we have to use random testing அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரேண்டம் டெஸ்டிங் வந்து ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேருடைய ரிலையபிலிட்டி. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுத்தாலும் அது ரிலையபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் இதோடைய மெயின் அட்வான்டேஜ். அண்ட் டெஸ்ட் இன்புட்ஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுது. எப்படின்னா, அக்கார்டிங் டு ஒரு ஆப்ரேஷனல் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெயிலியர் டைம்ஸ் ஆர் ரெக்கார்டட். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். Data obtained from random testing can be used to estimate reliability. So main thing R ஞாபகம் வச்சுக்கோங்க, random testing for reliable checking. Other testing methods cannot be used in this way to estimate software reliability. And we can use test inputs to save some of the time and effort. ஸோ இன்புட் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி கரெக்டாக இந்த இன்புட் தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். பட் இந்த டெக்னிக் மூலமாக we can save the time and effort in input selection methods.
how we have to use this random testing. First we have to identify the input domain. Next, test inputs are selected independently from the domain. So input எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு டொமைனுக்கும் இண்டிபெண்டண்ட்டாக செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். சிஸ்டம் அண்டர் டெஸ்ட் வந்து இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் தீஸ் இன்புட். இந்த இன்புட்டை நம்ம வந்து ரேண்டம் டெஸ்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெஸ்ட்டு ஆர் கம்பேர்ட் டு பை சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் கூட நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அந்த டெஸ்ட்டு ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இன்கரெக்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதர்வைஸ் இட் லீட்ஸ் டு சக்ஸஸ். ஸோ ரேண்டம் டெஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வி ஹாவ் டு சூஸ் த இன்புட் டொமைன். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இன்புட்டை இண்டிபெண்ட்டாக ஒரு டொமைன்லேயும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் அண்டர் டெஸ்ட், தட் இஸ் நம்ம அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நம்ம வந்து இன்புட்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ரேண்டமாக இன்புட்டை கொடுக்க போகிறோம். ரேண்டமாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம அங்கே பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப்பில் நம்ம கிடைச்ச ரிசல்ட்டை நம்ம சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்புட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா சக்ஸஸ், அதர்வைஸ் இன்கரெக்ட் ரிசல்ட், டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரேண்டம் டெஸ்டிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் பார்த்தோன்னா ரேண்டம் இன்புட் டேட்டா ஜெனரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடுத்தது சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டா இன்புட், ஸோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டொக்காஸ்டிக் டெஸ்டிங். ஓகே, இன்புட்டு சீக்வென்ஸ் ஆஃப் இன்புட்டை நம்ம ரேண்டமாக சிங்கிள் இன்புட்டாக ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சீக்வென்ஸ் ஆஃப் இன்புட்டை நம்ம வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணலாம். ரேண்டம் டேட்டா செலெக்ஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ். ஸோ வேறு ஏதோ ஒரு டேட்டாபேஸில் இருந்தும் நம்ம வந்து இன்புட் டேட்டாவை ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள் டு கம்பைன் ஆல் த அபவுட் டெஸ்டிங் டெக்னிக்ஸ். ஸோ ரேண்டம் டெஸ்டிங் மூலமாக நம்ம இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி இந்த ரேண்டம் டெஸ்டிங்கில் நம்ம வந்து இன்புட்டை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ when we have to use this random testing, if we have a lot of time and we want to more reliability product அப்படின்னா we can choose random testing. If we don't have enough time to testing product but we must to test it, போதுமான அளவு நம்மக்கிட்ட டைம் இல்லை, ஆனால் நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து ரேண்டம் டெஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். We must consider the time needed to write a random test generator versus the time to write a set of directed test. ஒரு ரேண்டம் டெஸ்ட் ஜென்ரேட்டட் எழுதுறதுக்கான டைமும் டைரக்ட் டெஸ்ட் எழுதுறதுக்கான டைமும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் டெஸ்டிங்க்கு தான் நம்மளுக்கு வந்து டைம் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம வந்து ரேண்டம் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் டெஸ்டிங் ensure that our tests are sufficiently random and they cover specifications. ஸோ நம்ம ரேண்டமாக செக் பண்ணுறதுனால சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் அது வந்து மேபி கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஒரு 3 கேசஸ் ஆஃப் எரர் வந்து அதில் இருக்குது. பட் நம்ம வந்து ரெகுலர் ப்ரோக்ராமாக டைரக்டட் டெஸ்ட்டாக நம்ம எழுதியிருந்தோம், அந்த டெஸ்டிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த 2 ஸ்பெசிஃபிகேஷனை தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மேபி நம்ம அந்த தேர்ட் இதை வந்து நம்ம கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு டிஃபெக்ட் அக்கர் ஆகும் அப்படிங்கிறதே. பட் இந்த ரேண்டம் டெஸ்டிங்கில் ஒருவேளை அந்த டிஃபெக்ட்டும் வந்து தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், if the valid input domain for a module integer between 1 and 100. ஸோ இப்போ 1 and 100க்குள்ளே நம்மளுக்கு இன்புட் வந்து எடுத்துக்கிறாங்க. the tester random testing அப்படிங்கிற டெஸ்டிங்கை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறாங்க. select values from within that domain. ஸோ இந்த டொமைன்குள்ளே இருந்து 1 to 100ல் இருந்து ஒரு வேல்யூஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன வேல்யூஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னா 55, 24, 3 ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. given this approach, some of the issues that remain open are the following. ஸோ என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, are the 3 values adequate to show that the module meets a specification when the tests are run. ஸோ டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாடியூலில் மேபி அந்த மாடியூலில் சம் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? செகண்ட், should additional or fewer values be used to make the most effective use of resources. ஸோ இன்னும் நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அல்லது செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து
இன்னும் வேல்யூஸ் தேவைப்படுமா, இல்லை இதை விட கம்மியான வேல்யூஸே போதுமா, இந்த 3 வேல்யூவா இல்லை ஒரே வேல்யூலேயே நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிடலாமா ரிசோர்ஸஸை அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் இங்கே வந்து அரைஸ் ஆகுது. ஆர் தேர் எனி இன்புட் வேல்யூஸ் அதர் தேன் தோஸ் செலக்டட் மோர் லைக்லி டு ரிவீல் டிஃபெக்ட். ஸோ இந்த இன்புட் வந்து டிஃபெக்டை ரிவீல் பண்ணுறதுக்கு இந்த 3 போதுமா, இல்லை இன்னும் தேவைப்படுமா இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள், ஷுட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அட் த பிகினிங் ஆர் எண்ட் ஆஃப் த டொமைன் பி ஸ்பெசிஃபிக்கலி செலக்டட் அஸ் இன்புட். ஸோ கண்டிப்பாக பிகினிங் அண்ட் எண்டில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணுமா. ஷுட் எனி வேல்யூஸ் அவுட் சைட் த வேல்யூ டொமைன். ஸோ இந்த 1 to 100 இந்த டொமைனுக்கு இல்லாமல் வேறு வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 100 அல்லது லெஸ் தேன் 1 அல்லது நெகட்டிவ் வேல்யூஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாமா. ஸோ இதெல்லாம் இதில் அரைஸ் ஆகிற ஒரு ஓப்பன் அப் கொஷின்ஸ். வேர் வி யூஸ் ரேண்டம் டெஸ்டிங். ஸோ எங்கே நம்ம ரேண்டம் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் ப்ராஜெக்டாக வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது we can use this random technique. They will change from project to project. Usually required for the current project testing techniques are described in the test plan. Different testing techniques can find different types of defects. ஸோ ரேண்டம் டெஸ்டிங்கை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு டைப் ஆஃப் டிஃபெக்ட் வரலாம். இதே மாதிரி வேறு டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிற டெக்னிக்கை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய சாஃப்ட்வேரில் வேறு மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கூட டிஃபெக்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எங்கே இந்த ரேண்டம் டெஸ்டிங்கை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் நம்ம அதுக்கு வந்து இந்த ரேண்டம் டெஸ்டிங்கை நம்ம அப்ளை பண்ணலாம். வாட் பெனிஃபிட். ஸோ இஃப் த டொமைன் இஸ் வெல் ஸ்ட்ரக்சர்ட், automatic generation can be used, allowing many more test cases to be run than if tests are manually generated. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ரேண்டமாக நம்மளுக்கு டெஸ்ட் கேசஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்மளுடைய யூசருக்கு, டெவலப்பர் அல்லது டெஸ்டருக்கு டைம் அண்ட் எஃபர்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். We can give surprisingly good result by using correct algorithm, of course, if the domain is well structured. ஸோ நம்ம வந்து ஒரு அல்காரிதம், கரெக்டான ஒரு அல்காரிதமை வித் குட் ரிசல்ட் வந்து நம்ம இதில் கொடுக்கறதுக்கான நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. இதோடைய வீக்னஸ் என்னென்னா, திஸ் இஸ் நாட் ரியலிஸ்டிக். ஸோ நம்ம ரேண்டம் அப்படின்னே பேசிகிட்டு இருந்தோம். பட் கண்டிப்பாக இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது இந்த வேல்யூஸ். ஸோ ரேண்டமாக கம்ப்யூட்டரே இந்த வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுனால, சம் ஜெனரேட்டர் நம்ம எழுதுகிற அல்காரிதம் இதை ஜென்ரேட் பண்ணுறதுனால இது ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. மெனி ஆஃப் த டெஸ்ட்ஸ் ஆர் ரிட்டன்டன்ட் அண்ட் அன்ரியலிஸ்டிக். ஸோ ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோர் டைம் ஃபார் அனலைசிங் த ரிசல்ட். ஸோ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம், பட் அவுட்புட்டை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ரேண்டம் இன்புட்டுக்கு எந்த அவுட்புட் வந்தது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். யூ cannot recreate the test. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ரேண்டம் வேல்யூஸை வச்சு ஒரு டெஸ்ட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதே டெஸ்ட்டை நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் இன்புட் வேல்யூஸ் ரேண்டமாக அடுத்த டெஸ்ட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது பாசிபிலிட்டி இல்லை. There is no measure of risk. Random testing is of course the most used and least useful method. ஸோ நிறைய யூஸ் பண்ணுறதும் இது தான், லீஸ்ட்டாக யூஸ்ஃபுல் மெத்தடும் இது தான். ஸோ what are the tools available for random testing na JCheck, Randoop, Yeti-Test, and it is a lightweight tool. ஸோ எனி கைண்ட் ஆஃப் lightweight டூல்ஸும் நம்ம இந்த ரேண்டம் டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So these are the references. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.